100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ஆண்டுகள் கூட கிடையாது. ரொம்ப கடினமான இவங்களே வந்து ஒடுக்குமுறையில இருந்து சண்டை போட்டு மேல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் வரல. அப்படி இருக்கும்போது அதே சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி வந்து இவங்க வந்து ஆதிக்க சாதியினரா, இவங்க வந்து இன்னொருத்தவங்களை ஒடுக்குறவங்களா, அது ரொம்ப இந்த இந்த காலகட்டத்தில் செய்யறதா, அந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? ஏன் இல்லை அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட், அதாவது இந்தியன் ஸ்டேட்டுன்னு சொல்கிற இந்த அரசே வந்து இதை ஊக்குவிக்குது. அதாவது நீங்கள் 80கள் முடிவில் ராமாயணம் தொடர தூர்தர்ஷன்லேருந்து போட்டதாகட்டும், உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த இந்து வர்ணாசிரம தர்மத்தை வந்து திருப்பி போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து அதாவது பார்ப்பனர்கள் சுத்திரர்கள் அந்த படிநிலையை இவங்க வந்து போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ளஸ் சமூகத்தில் இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு அரசாங்கம், அரசு கிடையாது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்ற போது சாதியை ஒழிக்க முடியாது, சாதிக்கு தளர்த்துவதற்கான சில கொள்கைகளை வைக்கலாம். ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி தீண்டாமை தான் குற்றம் இல்லையா, சாதி குற்றம் கிடையாது. தீண்டாமை தான் குற்றம், அதனால சாதி குற்றம் கிடையாது கான்ஸ்டியூஷன் படி. ஆனால் கான்ஸ்டியூஷனில் சாதியை தளர்த்துவதற்கான சில கொள்கைகள் வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு, அதை பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி ப்ரோஆக்டிவாக இங்கே சாதி, நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ மாற்றம் அடைஞ்சதுக்கு காரணம் வந்து இங்கே கம்யூனிஸ்டுகள் வந்து பயங்கரமாக போராடிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சவுக்கடி சாணிப்பாலை ஒழிச்சது கம்யூனிஸ்டுகள். அதே போல் அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்கு, பார்ப்பனர் இல்லாத இயக்கம் பெரியார் தலைமையில் சுயமரியாதை இயக்கம் இருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இயக்கங்கள் தொடர்ச்சி வந்திருக்கு. ஆனால் 90களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமயமாதல், இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது ஒரு பெரும் தாக்குதல் இந்த மாதிரி இயக்கங்கள் மீது நடக்குது. அப்புறம் பொருளியல் ரீதியான ஒடுக்குதல் ஆகட்டும், ஓட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்ஜிஓக்கள் வருது. என்ஜிஓக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களும் சமூக சேவை செய்கிறோம், ஆனால் அரசியலற்று செய்வாங்க. அவங்க ஒரு உதவியை போய் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உதவி எப்படின்னு செய்கிறது எப்படின்னா, இப்போ நான் வந்து நிறைய இடத்துல சொல்லுவேன், அம்பேத்கர் வந்து அவருக்கு இருந்த அறிவுக்கு அவர் ஒரு வாஷிங்டன்லேயோ இல்லை நியூயார்க்கிலோ போய் உட்காந்துட்டு அவர் ஒரு ஷேர் மார்க்கெட் கன்சல்டண்ட்டாக இருந்தாருன்னா பல கோடிகள் சம்பாரிச்சிருப்பார். அதை வச்சு ஒரு என்ஜிஓ நடத்தி அவர் காசு இங்கே கொடுத்துட்டு இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பண்ணிட்டு. ஆனால் அவர் அதை பண்ணல. அதுக்கு மாற என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரக்சரலாக அமைப்பு ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாகவே என்ன மாற்றணும், அதற்கான சட்டங்கள் வகுப்பது அப்படின்ற மாதிரியான செஞ்சாதான் அந்த சேவைன்றதை அவர் தலைமுறையில் மட்டும் தான் செஞ்சிருக்க முடியும். இது காலத்துக்கும் நீடிக்கும். இதுதான் நிரந்தர மாற்றம். இந்த என்ஜிஓக்களுக்கும் இந்த சமூக இயக்கங்களுக்கும் அதான் பெரிய வித்தியாசமா இருக்குது. அப்போ என்ஜிஓக்கள் அப்படிங்கிறது இந்த பெரிய காயத்துக்கு ஒரு பேண்டேட் போடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்வை தான் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த அரசியலற்ற சேவை இப்போ கூட பாருங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நடிகரோ இல்லை இந்த அரசியல் தலைவரோ அவங்களுக்கு வந்து அரிசி வாங்கி கொடுத்தாரு, அவங்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாரு, படிப்புக்கு செலவு தந்தாரு. அரசியல்வாதியோட வேலையோ சமூக சேவர்களோட வேலையோ அது கிடையாது. கண்டிப்பாக இது பாராட்டத்தக்கது. அது வந்து தவறு அப்படின்னா மனிதநேய செயல், அதை நம்ம பாராட்டலாம். ஆனால் அது ஒரு இண்டிவிஜுவல் செயல். நீங்கள் ஒரு சமூகம் அப்படின்னா இங்கே இருக்கிற கட்டமைப்பு ரீதியாக நெருக்கடி என்ன அப்படிங்கிறதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். அப்போ கடந்த 20-30 வருடமாக உங்களுக்கு என்ஜிஓக்கள், அரசோட தாக்கம், இந்த தாக்குதல் இந்த அமைப்புகள் மீது, அப்புறம் அரசே வந்து இதை ஊக்குவிக்கிறது. இன்றைக்கி விஸ்வகர்மா திட்டம்ன்றதை பார்க்குறோம் இல்லையா, குலத்தொழிலே திருப்பி வந்து செய்ய வைக்கிறதுக்கான திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படின்னு இருக்கும்போது சாதி இங்கே அரசுக்கு ஒரு விதத்தில் தேவையாக இருக்குது. அது வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டுகளாக கன்சால்டேட் ஆகிறதாகட்டும், இல்லை அரசுக்கு சாதகமாக, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஓபிசி பிரிவினருக்கான இடைநிலை சாதி, இவங்க ஆண்டைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இடைநிலை சாதிகளுக்கான நான் வந்து ஒரு ஆர்டிகல் கூட உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நீங்கள் அப்புறம் பார்க்கலாம். எக்கனாமிஸ்ட் மேகசின், எக்கனாமிஸ்ட்ன்றது உலகளாவிய லெவலில் ஒரு பெரிய மேகசின். அந்த மேகசினில் சொல்கிறாங்க, 2020 ஒரு டேபிள் போட்டிருக்காங்க ஆய்வு பண்ணி, 89 செக்ரட்டரி பொசிஷன் இருக்குது ஆல் இண்டியா லெவலில். ஐஏஎஸ் அதிகாரிகளோட உயர் பதவி செக்ரட்டரி பொசிஷன் வந்து 89 அவங்க தான் இந்தியாவை நடத்துறது. அவங்க ஒரு ஓபிசி கிடையாது, ஒரு ஓபிசி கிடையாது. இந்தியாவோட பாப்புலேஷன் ஓபிசியோட பர்சன்டேஜ் ஒரு 54% இருக்கும். 49 சொல்றாங்க, சென்சஸ் எடுத்தா 54-55 இருக்கும். பிளஸ் வந்து எஸ்சி சேர்த்தீங்கன்னா ஒரு 75 வந்துடும். 75 வந்துடும். ஒரு ஓபிசி கிடையாது. என்ன சொல்லுவீங்க? அதே போல 4000 கம்பெனிகள், 4000 பிரைவேட் கம்பெனிகள், டாப் 4000 கம்பெனி எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எத்தனை சதவீதம் பேர் எத்தனை பிரிவுலேருந்து வந்திருக்கான்னு பார்க்குறாங்க. பிராமின் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 42% இருக்கிறாங்க. வைசியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 42% இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்களே வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஓபிசி வந்து 3% இருக்காங்க. இந்த நாட்டில் 54%, 50% மேலே வச்சுக்கோங்க, 50% மேலே இருக்கிற ஓபிசி பிரிவினர் 3% தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 4000 கம்பெனி, டாப் 4000 கம்பெனியில் இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு ஓபிசி சாதிகளுக்கு எவ்வளோ பெரிய ஒடுக்குதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார்,
சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நோ ஓபிசி ப்ரொஃபசர், 0 ஓபிசி ப்ரொஃபசர் சென்ட்ரல் ஒரு ஒன்றும் கிடையாது. அதாவது 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, டாப் 15ல நோ ஓபிசி ப்ரொஃபசர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா 1-2 இருக்கு. ஸோ டோட்டல் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கம்மியாக தான் ஓபிசி ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓபிசி சமூகத்தினரை இப்படி வந்து ரொம்ப மோசமான நிலையை தான் இந்த அரசாங்கம் வச்சிருக்கு. ஆனால் இப்போ இதுக்கு எதிராக போராடுறது எப்படி? எல்லா சாதிகளும் ஒன்றிணைஞ்சு போராடும். அது ஓபிசி சாதி மட்டும் இல்லை, உங்களுக்கு எஸ்சி மக்களோட துணையும் தேவை, எஸ்டி மக்களோட துணையும் தேவை, ஏன் பொது பிரிவினர்ல முற்போக்கா இருப்பவங்களின் துணையும் தேவை. இதை தடுப்பது எது? இந்த மாதிரியான சாதி சங்கங்கள், இந்த மாதிரியான சாதி உணர்வு கொண்ட நபர்கள் தான். அப்ப அரசு இந்த போராட்டங்களை உடைப்பதற்காக இந்த மாதிரியான சாதி சங்கங்கள் தேவைப்படுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து எந்த ஆட்சியிலும் வேணாம், இந்த நாட்டில் இருக்கிறதுலே பெரிய ஸ்போர்ட்ஸ் கோச் கொடுக்குற அவார்டு பேர் துரோணாச்சாரி அவார்டு. அவர் கட்டவரில் கேட்டவர், ஏகலைவன்ட்ட கட்டவரில் கேட்டவர். அவரை தான் நீங்க வந்து இருக்கிறதுலே சிறந்த கோச்சுன்னு அவார்டு தரீங்க, அர்ஜுனா அவார்டுங்கிறீங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்து வயப்பட்ட ராமாயணம் மகாபாரதத்தின் குறியீடாக தான் இருக்குது. அது எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அப்படிதான் இருக்குது. அப்போ இந்த கட்டமைப்பிலேயே இந்து வயப்பட்ட இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்டமைப்பாக தான் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் என்ன சொல்கிறோம்னா இதை தூக்கி எறிஞ்சிருங்கன்னு சொல்ல, இதை சீர்திருத்தம் முடியும், இதை மாற்றுங்க. தமிழ்நாட்டில் ஒரு 89% இந்துக்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டாக தெரியல, ஒரு 80% ப்ளஸ் வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது இதனால? அவங்க மகாபாரதத்தை ராமாயணத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டோ ஒரு வகையில் அவங்க நல்லது தானே? இல்லை, அது பெரியார் சொல்லுவார் இல்லையா, நீ என்னைக்கு உன் சாதி பேரை சொல்லிக்கிறியோ, இல்லை வந்து என்னைக்கு நீ வந்து பிராமணர் அப்படின்னு வந்து அங்கீகரிக்கிறியோ, அப்போவே நீ சூத்திரர் ஆயிடுற, அந்த சாதிய படிநிலையை நீ ஏற்றுக்கிறன்னு அர்த்தம். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் மத அடையாளத்தை சொல்கிறோம்ல, மொழி அடையாளத்தை சொல்கிறோம்ல, தேச அடையாளத்தை சொல்கிறோம், ஜாதி அடையாளத்தை, ஏன் ஜாதியை சொல்லலாம்ல அப்படின்னு. இங்கே தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ரிலீஜன் அப்படின்ற சிஸ்டம் இருக்குது, லாங்குவேஜ்ன்ற சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் 1, 2, 3னா இயல்பாகவே லாங்குவேஜ் 1 greater than 2, லாங்குவேஜ் 2 greater than 5 கிடையாது. இப்போ தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு, ஆங்கிலம் இருந்தால் தமிழை விட பிரெஞ்சு உயர்ந்தது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரிலீஜனும் அப்படிதான், எல்லா ரிலீஜனும் இங்கங்க இருக்கு. நீங்க புதுசா ஒரு ரிலீஜன் உருவாக்கலாம். இப்போ வந்து டாம் குரூஸை வச்சு டாம் குரூஸை வச்சுல சயின்டாலஜின்னு ஒரு ரிலீஜன் இருக்கு, டாம் குரூஸ் போய் சேர்ந்தாரு. அது வந்து 20ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட ஒரு மதம். இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, சயின்ஸுக்கு அதுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது, சயின்டாலஜி அதுக்கு பேர். அந்த மதத்தை எங்க கொண்டு வந்து வைக்கிறதுன்னு யாரும் வந்து யோசிக்கவே கிடையாது. அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு, ஸ்டார் ட்ரெக்லாம் புதுசா மொழி உருவாக்குவாங்க. உங்களுக்கு அதுல ஒரு கிளான் ஸ்பெஷல், பாகுபலியில கூட ஒரு மொழி உருவாக்குறாங்க. இந்த மொழி அடுக்கு நிலையில எங்க வைக்கணும்லாம் யாரும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா இயல்பாகவே இது வந்து ஒரு படிநிலையை சார்ந்தது கிடையாது, லாங்குவேஜ், ரிலீஜன், நாடு அப்படிங்கிறது. ஆனா சாதி அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு படிநிலை கொண்டது. இல்லை, இவனா மாற்று சாதிகள் நாங்கள் வந்து அவங்களை சமமா நடத்துறோம், அவங்கள்ட்ட சண்டைக்கு போல, நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம்னு தானே சொல்றாங்க. இல்ல, சாதி அந்த காஸ்ட், அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வேர்டு பேரே என்னன்னா சார், காஸ்ட் அப்படின்றதே நீங்க எந்த படிநிலையில நீங்க வந்து ஓப்பனா இப்போ வந்து ஒரு சாதி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த சாதிக்கு அர்த்தமே நாங்கள் இவங்களுக்கு கீழே இருக்கும், இவங்களுக்கு மேல இருக்கும். எல்லா சாதியுமே இப்போ நீங்க ஒரு புதுசா ஒரு சாதியை உருவாக்க முடியுமா? உருவாக்குனா என்ன கேட்பாங்க, அது எந்த வர்ணத்துல வருது, அவங்க தொழிலை கொண்டு எந்த வர்ணத்துல வருது, அது வந்து ஒரு மதத்தை உருவாக்கிடலாம். ஒரு சாதியை உருவாக்குனா அது ஒரு அந்த 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 ஷெல்ஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ஃப்ல ஒரு ரோலை கொண்டாந்து வைக்க முடியும். அதுதான் சாதியோட நிலையை. அதாவது சாதிங்கிறது நம்மள உணர்வு பற்றியது கிடையாது, அது சமூகத்துல ஏற்கனவே ஒரு படிநிலையா இருக்குது. அதற்கு எதிராக என்ன செயல்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க இல்லையா. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்களாம் நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா சாதி ஒழிஞ்சு போயிடாது. எனக்கு மறுபடியும் வந்து தமிழ்நாட்டோட இப்போ இருக்க பிரச்சனைகளை நான் முக்கியமானதான் நான் கவனிக்கிறேன். ஓபிசி இடைநிலை சாதிகளோட ஜாதி பற்று, கண்டிப்பாக ஜாதி சார்பான இளைஞர்கள் உருவாகிறது, இது வந்து அதிகமாகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கான எல்லா பிளாட்ஃபார்மையும் பயன்படுத்துறாங்க தங்களோட ஜாதியை. நம்ம இயல்பா ஒரு படிச்சுட்டாங்க, நிறைய பேர் இப்போ வெளியூர் போறாங்க, படிக்கிறாங்க, அவங்க இயல்பா ஜாதியிலிருந்து வெளில வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்காத மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அது உண்மையா? ஏன் அப்படி நடக்குது? இல்லை, அது வந்து எப்பயுமே அதான் சொல்கிறேன், சாதி வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக புதிய பரிணாமங்களில் அது வந்து தன்னை மறு உருவாக்கம் செஞ்சுக்கும். இன்னைக்கு ரீல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமாம், என்ன அப்படின்னா இந்த படித்த இளைஞர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த படித்த இளைஞர்கள் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதான் பிரச்சனை. அவங்க போயிட்டு அவங்க வாழ்க்கை அவங்க ஒன்றுன்னு இருக்காங்க, அவங்களை தூக்கி விட்டது சமூக நீதி. அந்த சமூக நீதிக்குன்னு ஏதாவது இப்போ சாதி வெறியர்கள் எந்த அளவுக்கு இளைஞர்கள்ட்ட வந்து கேவலமான கருத்துக்களை பரப்புகிறாங்களோ அந்த அளவு இந்த படித்த இளைஞர்கள் முற்போக்கான கருத்துக்களை அவர்கள் சொந்த சாதியில் இருக்கும் இளைஞர்களுக்கோ இல்லை வந்து நட்போட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் பரப்புறாங்களோன்னா கிடையாது. அது அவங்க இண்டிவிஜுவலை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏன் இதை போய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அந்த இடங்களை இடதுசாரி அமைப்புகள் கைப்பற்றியிருந்தன. என்ன அப்படின்னா, ஒரு இளைஞருக்கு அவருக்கு கல்லூரிலையோ பள்ளிக்கூடத்துலையோ இல்லை வெளியே எங்கேயோ பிரச்சனை ஏற்படும் போது யார் தனக்கு துணைன்னு இருக்கிறாங்க அப்படின்றதான் அவங்களுக்கு முதல் கேள்வியாக இருக்குது. முன்னாடி இடதுசாரி அமைப்புகள் இருந்தாங்க, இன்னைக்கு அரசு ஒடுக்குமுறையினால அவங்களால அந்த அளவுக்கு இருக்க முடியல அப்படின்னும் போது
இந்த இடங்களில் ஜாதி சங்கங்கள் பிடிச்சிது. இன்னும் அந்த பசங்களுக்கு ஒன்றும் ஜாதி சங்கங்கள் தான் போகணும் அப்படின்னு அவங்க பிறக்கும் போதே நினைச்சிட்டு பிறக்கிறது கிடையாது. இயல்பாகவே அந்த இடத்துல வேக்கண்டா இருக்கு, வேக்கண்டா இருக்கு. அதை ஜாதி சங்கங்கள் லாபகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இதே இடத்துல முற்போக்கான அமைப்புகள் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, அந்த வேக்கன்சி இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதே ஜாதி பேசும் இளைஞர்கள் இதில் இருப்பாங்க, அந்த முற்போக்கு இயக்கங்கள் இருப்பாங்க. நீங்கள் பெருவாரியான இளைஞர்கள், நீங்கள் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து நான் வந்து பயங்கரமாக எதிர்க்கிறேன், தீவிரமாக எதிர்க்கிறேன், சீமானவர்களை எதிர்க்கிறேன். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் போய் சேர்ற இன்னைக்கு வந்து பல கட்டுக்கதைகளை வந்து நம்பிக்கிட்டு இருக்க இலுமினாட்டி கதைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து தெலுங்கன் தப்பு பண்ணிட்டான், கன்னடம் தப்பு பண்ணிட்டான், தமிழை வஞ்சிக்கப்பட்டான் அப்படின்னு கதைகளை நம்புற இளைஞர்கள் முக்கால்வாசி 10 பேர் பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டவங்க. அவங்க பிற கட்சிகள் இருக்கிறத விட, அதாவது பிற கட்சிகள்லாம் நான் பெரிய பெரிய கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுகவோட இந்த இளைஞர்களுக்கு வந்து சமூக அக்கறை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து சமூகத்தை மாற்றணுன்ற ஒரு இடத்துல தான் வராங்க. அதைத்தான் இவங்க லாபமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல தான் ஜாதி சங்கத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அவங்களுக்கு இதன் வழியாக தான் சமூகம் பாதுகாக்கப்படும்ன்ற ஒரு போதனை இருக்குது. கண்டிப்பாக அந்த இளைஞர்கள், அதுவும் நான் சொன்ன மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்லையோ உழைக்கும் வர்க்கத்திலையோ இருக்கிறவங்க பசங்களை கண்டிப்பாக வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணி அதற்கான வடிவங்களை இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இல்லை சமூக வலைதளங்கள் இப்போ நீங்கள் எவ்வளோ வந்துருச்சு, இப்போ வந்து டிஸ்கார்டு, ட்விட்ச் எல்லாம் வந்துருச்சு. இந்த வடிவங்களை நம்மளும் வந்து கையில் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த இளைஞர்களும் வென்றெடுக்கலாம். அதற்கான வந்து பொறுமை வேணும், அவங்களை எதிர்நிலையில் நிறுத்தக்கூடாது. நான் வந்து சாதி சங்க தலைவர்களை சொல்லுவேன், சாதி சங்க தலைவர்களை வந்து ஈவிரக்கம் இல்லாமல் வந்து நம்ம விமர்சிக்கணும். ஆனால் கீழே இருக்கிற இளைஞர்களை தன்மையாக நம்ம பேசி நம்ம பக்கம், அதுவும் பேசி அப்படிங்கிறத விட நடைமுறையில் உன் காலேஜில் ஒரு பிரச்சனை இருக்கா, அதுக்கு நான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கி வந்து பல மாணவர் சங்கங்கள் இருக்குது, ஏஎஸ்எஃப் இருக்குது, எஸ்எஃப்ஐ இருக்குது, அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்குது, பாப்ஸா இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் வழியாகும். அதுக்கப்புறம் வெளில வந்து உங்களுக்கு டைஃபி இருக்குது, ஏஒய்எஃப் இருக்குது. இந்த மாதிரியான முற்போக்கான இளைஞர்கள் அமைப்புகள் இருக்குது. இதன் வழியாகவும் அந்த இளைஞர்களை வந்து நம்ம அமைப்பாக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அமைப்பாக்கி உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதற்கான மாற்றங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் பார்க்குறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, சத்யபிரபு அப்படின்ற ஒரு நண்பர், இப்போல்லாம் அவர் நம்மளுக்கு நட்பு. அவர் வந்து முதல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், தீவிரமாக வந்து பெரியாருக்கு எதிரான வீடியோக்கள் போட்டிருந்தார். இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருக்காரு. ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கிட்ட இங்கே இருக்கிறவங்க உரையாடினாங்க. அது போன்ற உரையாடல் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து துண்டிச்சிடக்கூடாது. நம்மளுக்கும் அவங்களுக்குமான நம்ம நீயான சொல்லி எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுக்கு பேசுகிற காரணம் என்னன்னா, அந்த எதிர்த்தரப்பில் இருக்கும் அந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் கோடுக்கணக்கான பேர் வெளில இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட தான் நம்ம உரையாடுறோம். அப்போ அந்த கான்வர்சேஷன் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்.